ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாகவே நாங்கள் இந்த நாளைக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஃபைனலி இந்த நாள் வந்துடுச்சு. அது என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் என்னோடய மாமியார் வராங்க, ஆல் த வே ஃப்ரம் சென்னை. ஸோ ரொம்ப நாளாகவே எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வரணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸ்பெஷலி எங்கள் மாமியார் நாங்கள் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்ருக்கோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இப்போது வராங்க அவங்க. அண்ட் தென் என்னோடய பசங்க கூட ரொம்ப டூ மச் எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் அவங்கள பிக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான சில ஸ்மால் ப்ரிப்பரேஷன்ஸ், நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அது நம்ம ஸ்மாலாக அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, லைக் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளியே வர்றதுக்கே ஈவினிங் ஆகிடும். அண்ட் தென் ஈவினிங்லேருந்து நாங்கள் வீட்டுக்கு வரணும். ஸோ அது மோஸ்ட்லி அது டின்னர் டைமாக தான் இருக்கும். அதனால் நம்ம எதனா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஃப்ளைட்டில் ஃபுட்டு இருக்கும், பட் ஃப்ளைட்டில் வந்து அவங்களுக்கு அந்த ஃபுட் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி தெரியாது. மோஸ்ட்லி நம்ம பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃப்ளைட்ஸில் ஃபுட் பிடிக்காது. என்ன தான் நம்ம ஸ்பெஷலாக போட்டிருந்தாலுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ பெட்டர் நம்ம வந்து அவங்களுக்காக எதனா ப்ரிப்பேர் பண்ணி வச்சோன்னா அவங்க வந்தோடனே சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம போய் ஃபஸ்ட்டு அவங்களுக்காக எதனா க்ராசரிஸ் போய் வாங்கிட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னம்மா, என்ன வாங்குறீங்க? சிக்கன் தான். ஸோ யா கைஸ், நாங்கள் ஃபைனலி ஆன் த வே டு ஏர்போர்ட். போய் அவங்கள பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கிளம்புனோம். அந்த கோலியே நாங்கள் என்ன நினச்சோன்னா ஸ்நாக்ஸ் பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க லேண்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். ஃபைன், அங்கே வெயிட் பண்ணுற டைமில் பசங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பிக் பண்ணிக்கிட்டோம். பட் பசங்க ஓவராக எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. எனக்கும் நானும் சையதும் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஸோ மச் எக்ஸைட்டட். பிகாஸ் ஆஃப்டர் வெரி லாங் பேக் நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸை பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ டெஃபினெட்லி அதுவும் கிட்ஸ்லாம் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் தே வாண்ட் டு சேவ் அதான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து சேவ் பண்ணணும் அவங்க கிராண்ட்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சேவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்களோட லவ். அவங்க கிராண்ட்மா மேலே வர்றது அவங்களுக்கு அது ஒரு லவ் இல்லையா. அதனால் ஓகே, நீங்கள் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இங்கே பாருங்க, சையது so மச் ஹாப்பி. ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இன்னைக்கு. தங்கம் வந்துட்டோம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இன்னைக்கு. மோஸ்ட்லி இப்படி இருக்குமா? ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக ஆமாம் இப்படி இருக்கும். நான் வந்து நார்மல் ரோடை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வீக்கெண்ட்ஸ்ல ஏன் இவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு. செம்ம டிராஃபிக்காக இருக்குது பாருங்களேன். எக்ஸ்ட்ரீம்லி டிராஃபிக் இது. நாங்கள் இந்த ரோடு எடுத்துட்டோம், அந்த ரோடு பக்கமாக போகல. ஸோ ஏன்னா நாங்கள் அவங்கள போய் கூப்பிட்டு வரணும் இல்லையா. ஸோ கார் பார்க்கிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்னாலே பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சுற்றி பார்க்கிங்கை தேடுறதாவே இருக்கும். ஃபைனலி பார்க்கிங்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க் பண்ணிட்டு ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம் உள்ள. ஏன்னா இன்னைக்கு மேபி சண்டேனாலையா இல்லை என்னன்னு தெரியல, செம்ம ஃபுல்லாக இருக்குது. பார்க்கிங் கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக இருந்தது. How much excited you are? 1,000,000,000 infinity. Huh? 50%. Infinity%? Yeah. See here and tell how much happy you are. Infinity. Infinity. Look 1,000%. Oh, ரொம்ப infinity% அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாமா. சையத் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பார்க்கிங் கிடைக்கவே.
அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது, கடவுளே அவங்க வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க வெளியே வர்றதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடணும். நாங்கள் உள்ளே வந்துட்டோம், பட் அவங்க இன்னும் வரல. தேங்க் காட். அந்த லக்கேஜ் கிளைம் பண்ணுற இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அவங்க இன்னும் இங்கே உள்ளே வரல. ஆனால் லேண்ட் ஆயிடுச்சுல்லம்மா. ஸோ அவங்க வந்துட்டு பேனிக் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் குட், அவங்க இன்னும் வரல. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. அவங்க எங்களுக்கு மெசேஜும் பண்ணாங்க, காலும் பண்ணாங்க, நாங்கள் சேஃபாக கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி. அவங்க இங்கே வரவங்க தான், ஒரு லேடி. அவங்க ஷீ இஸ் ஸோ குட் அண்ட் ஷீ இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ரொம்ப எல்லாத்துக்கும் அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அவங்க வந்து எங்கள் ஃப்ரெண்டு கூட தான் வர வேண்டியது, என்னோடய மாமியார். பட் ஒரு சில ரீசன்னால் எங்கள் ஃப்ரெண்ட்னால் இப்போது ட்ராவல் பண்ண முடியல அங்கேருந்து. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப யோசித்தோம் என்ன பண்ணுறது, திடீர்னு மாற்ற முடியாது டிக்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் எங்கள் மாமியாருக்கும் மாற்றுறதுல அவ்வளோ பெருசாக இது இல்லை வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுக்கு மாற்றிட்டு வேஸ்ட்டாக நானே வந்துடுறேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் அவங்கள தனியாக வர வைக்கிறதுல வந்து ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்தது, எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் குட், அவங்க ரீச் ஆகிட்டாங்க சேஃபாக. ஆனால் அவங்கள பார்க்குற வரைக்குமே எங்களுக்கு வந்து அந்த நிம்மதி இருக்க மாட்டேங்குது. அவங்க எங்கே அப்படின்னு தான் ரொம்ப இதாக பசங்களாம் ரொம்ப இதாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எங்கே ஏறி உட்காந்துருக்காருங்க பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க 3 பேரும். ஹாப்பியாக இங்கே பாருங்கள். முதல்ல அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம். இப்போ அவங்க நேப் டைம், அந்த நேப் டைம் வந்து அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை தூங்க விடாமல் அம்மா எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படி. நீங்கள் பாருங்கள், டான்ஸ், ஒரே டான்ஸு தான். இந்த தருணத்தில் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் அம்மா வராங்க. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நேயர்களுக்கும் எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. நானும் பார்ட்டிசிபேட் தாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த பார்ட்டிசிபேட்ஸ் வந்து அது ஒரு காமெடியில் வரும் இல்லையா, அது சொன்னார் யோகி பாபுவோட காமெடி. அதாவது எங்கள் அம்மாவை பார்த்து நான் இந்தியாவுக்கு போய் 8 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு 5 வருஷம் இருக்கும். ஆரியான் பிறந்தப்ப வந்தாங்க. ஆமாம், கரெக்டாக 5 வருஷம் இருக்கும். என்னாலையும் போக முடியல. ஏன்னா மேடம் தான் உசிலம்பட்டிக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹலோ, நானே எப்பயாவது தான் போவேன். போயிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது, வந்துடுவேன். நானே 2 வாட்டி 3 வாட்டி தான் போயிருக்கேன். யூஎஸ்ங்கிறேன், போய் இருக்க மாட்டாங்க. சரி, ஆனால் என்னால் போக முடியல. எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ இப்போ வராங்க, அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க. அப்புறம் என்னப்பா, எனக்கு வேலை இனிமே எனக்கு வேலை கம்மி. நீங்களாம் உனக்கு வேலையே அதிகம். இனிமேலதான் உனக்கு வேலையா? எனக்கு மட்டும் இல்ல, இவருக்கும் தான். ஆமா, இவருக்கும். என்ன பெத்த தாய் வராங்க இல்லையா? தாய் தானே, தாய்க்கு பின் தாரம் தானே, தாய்க்கு பின் தான் தாரம். அப்போ ஃபர்ஸ்ட் தாய் தான். ஆமா, ஓகே. அதே டைலாக், அருமையான டைலாக், சூப்பரான டைலாக், இது வந்து அற்புதமான டைலாக். Are you happy baby? I am very happy டா. After so many years. எங்க குட்டிங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் விவரம் தெரியாத வயசு. வீடியோ கால்ல பேசி அவங்க இங்க வந்துட்டு போகும்போது எக்ஸைட்டடா இருக்காங்க. ஆமா, இங்க வந்துட்டு அவங்க போகும்போது கூட ரொம்ப அப்ப ஆரியான் கை குழந்தை, ஷயான் 2 வயசு, 1.5 வயசு, 1.5 வயசு 2 வயசு ஏதோ அந்த ரேஞ்ச். சோ அதனால அப்பலாம் அவங்க விவரம் தெரியாத வயசு அவங்க. ஆமா, இப்போ வந்து அவங்களே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமே இபாதாக்கு 2 வயசு தான், ஆனா இருந்தாலும் அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஆமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிராண்ட் பேரண்ட், ஐ மீன் அவங்க கிராண்ட் மாமா பார்க்கறாங்க. நிறைய வீடியோ கால்ல பேசுவாங்க. ஆனா அவங்க சின்ன வயசுல பாத்துருக்காங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க அப்படின்னு அவங்களே இது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்துல இருந்தே அவங்க வந்து அவங்க தீதா அம்மாக்காக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறமேல அவங்களோட பெட்லாம் ரெடி பண்ணி. ஆமா, தீதாமா என்றது கிராண்ட்மா. அவங்க பாட்டியை வந்து அவங்க வந்து தீதாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க.
ஆமாம், எங்கள் அம்மா தீதாமான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதனால நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. பார்ப்போம். மூஞ்சில சிரிப்பை பாத்தீங்களா நம்ம தலைக்கு? எனக்கே எதிரா சிரிப்பு, எப்பவுமே சிரிப்பு வராது. என்ன அது எப்படி இன்னைக்கு வருது? எனக்கே வராது. ஓகே, இன்னைக்கு எப்படி வருது? அதுதான் இன்னைக்கு அவங்க அம்மா வராங்களா? வந்துதான் ஆகணும். எது அம்மா? ஆமா, அந்த உட்காந்து வராங்க பாரு. அந்த உட்காந்து வராங்க பாரு. ம், யா. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வாங்க. Hello, tu apa tu? வாங்கம்மா, வாங்க. பார்த்து பார்த்து என்னம்மா? வாங்க. நல்லா இருக்குங்களா? தேங்க்யூ சோ மச். நீங்க இருந்த தைரியத்துல தான் நாங்க தைரியமா இருந்தோம். Okay, let's go. மாமியாரை பிக் பண்ணி கார்லயும் செட்டில் ஆயிட்டோம். ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அங்கே அந்த கேட்லேருந்து நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போகிற போது எங்களுக்கு ஓகே தான். பட் அவங்க வந்து அந்த லாங் ஃப்ளைட்டில் இருந்திருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அது எதுவுமே சொல்லலை. பட் எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் சையத் என்ன சொன்னார்னா, நான் கார் அங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன், வேணும்னா போயிட்டு அப்படின்னாரு. பட் அது ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக், அங்கே செம்ம டிராஃபிக். அவருக்கு மறுபடியும் போயிட்டு வேற ரூட்லேருந்து தான் வரணும். ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். யா, ஃபைனலி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு செட்டில் ஆகிட்டோம். வி ஆர் ஸோ மச் ஹாப்பி. என்ன அம்மு, மூஞ்செல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கு. இன்னும் சிரிப்பு குறையிற மாதிரியே இல்லையே. அம்மா எங்க அம்மா வந்திருக்காங்கல்ல. ஐயோ, அதான் தெரியுமே. நாமா நீங்க வந்த நேரம் உங்க பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நானும் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். யாருமே கேட்க மாட்டாங்க. அதான் கேக்குறாங்க, இப்ப கேக்குறாங்க. ஆமா, இப்ப நானும் அதே சந்தோஷத்துலதான் இருக்கேன். காலையில இருந்து 2 நாளா அதோ வராங்க. இப்போ வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, ஆனா என்ன பத்தி யாருமே கேள்வி கேட்கல. நான் தான் செய்யத பார்த்து கேட்டுட்டே இருக்கேன். என் மாமியார் கேட்டாங்க கரெக்டா. ஆமா, என் மாமியார் தான் கரெக்டா கேட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்ப கேட்டேன் நானு. அது என் மாமியார் கேட்டதுக்கு அப்புறம் காப்பி அடிச்சு இவரு கேக்குறாரு. ஆமா, ஏன்னா நாங்க ரொம்ப தனியா இருக்கோமா இங்க. யாருன்னா எங்க பேரண்ட் யாருன்னா வந்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினைப்போம். அதனால ரொம்ப நாளா உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு. ஆமா, அது அப்புறம் அங்க போன உடனே மறுபடியும் நீங்க வந்துருங்க. இருந்தாலும் நம்ம என்னதான் இங்க பிள்ளைங்களுக்காக இருக்கிறோம், வேலைக்காக இருக்கிறோம்னா இருந்தாலுமே நம்ம அம்மாவெல்லாம் தேடதான் செய்யும். ஏன்னா நம்மள வளர்த்தது அவங்கதான், நம்மள பெத்தது அவங்கதான். பிள்ளைங்களையும் சுத்தி சுத்தி வருது இந்த உயிரு. அம்மா அப்பாவையும் சுத்தி சுத்தி வருது. என்ன பண்றது, நடுவுல இருக்கிறது 90s கிட்ஸ் இருக்கு பாத்தியா. 90 நம்மள 90s கிட்ஸ் ஆயிட்டோம். 90s கிட்ஸ் வந்து எப்பவுமே அப்பா அம்மாவையும் தேடும், ஆமா, குழந்தைங்களையும் தேடும். ஆனா இந்த குழந்தைங்க இருக்குது பாத்தியா, அதுங்களும் நம்ம அப்பா அம்மா இருக்குது பாத்தீங்களா, 2 பேரும் நம்மள தேட ஒரு நாள் இப்ப சின்ன இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னாமா, நம்ம பிள்ளைங்களும் நம்மள தேட மாட்டுறாங்க, நம்மள பெத்தவங்களும் நம்மள தேட மாட்டாங்க அப்படின்றாரு. யாரும் இருப்பாங்களா? நம்ம சொல்லதான் வாய்தான் இருக்கும். ஆனா உள்ள மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோம் அது அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா. இப்போ அந்த மாதிரி சொல்லும் போதுதான் இப்ப நாங்க ஏன் இப்படி பேசுறோம்னா, அந்த மாதிரி சொன்னா எங்க மனசு குளிர்த்து போகும். ஆமா, ஆனா எங்களுக்கு வந்து என்னதான் குழந்தைங்க ஓகே, அவங்க வளர்ந்து தேடுவாங்க. ஆனா இப்ப வந்து எங்களை பெத்தவங்க எங்களை தேடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா தான். ஆமா, எங்க வீட்டு நல்லா இருக்குமா? நீங்க ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம்னா எப்படி வர முடியும்? வர முடியும். இதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன், அமெரிக்காவை அப்படியே தூக்கி அப்படியே கொண்டு போய் இந்தியாவுக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா போய்க்கலாம், வந்துக்கலாம், அப்படியே ஜாலியா இருந்துக்கலாம். அதே மாதிரி கடல்ல இருந்து ஒரு ரூட் போட்டுன்னு வைங்களேன், நடந்தே போலாம். வருது ஒரு பெரிய வாக்கிங்கா இருக்கும், ஹெல்தி வாக்கிங்கா இருக்கும். ஆமா, ஹெல்தி விசிட்டிங்கா இருக்கும் பேரண்ட்ஸ. ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் நல்லா உங்களை ட்ரீட் பண்ணாங்களாமா? அவங்களாம்
என்ன பேச முடியல, ஏதோ கேக்குறாங்க இங்கிலீஷ்ல, எனக்கு என்ன தெரியுது ஒரு பலம். ஹிந்தில சொன்னா அதுங்களுக்கு புரியலங்குதுங்க. புரியலங்குதுங்களா? ஓ சரியா ஹிந்தி தெரியாத ஆளுங்க இருப்பாங்க போலயே. உண்மையில உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்புறம் ஹிந்தில பேசுறவங்க ஒண்ணுமே புரியலங்குது. எனக்கு ஹிந்தி புரியும் சரியா, ஹிந்தி எனக்கு பேச தெரியும். ஆனா நான் வந்து எப்படி தெரியுமா, ஹிந்தி தெரியாம போட அந்த கேஸ் தமிழ் தான் பக்கா தமிழ்னாங்களாம் சரியா. இங்கிலீஷ்ல பேசுறது ஒண்ணுமே புரியல. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா கிட்டே வந்து இங்கிலீஷ்ல பேசியிருக்கோம். நீ அப்படிங்கிறேன். அப்புறம் அப்படியே நிக்குது. கரம் பாணின்னு தெரியலையா? தெரியல. அவன் இப்ப தமிழ்ல வாட்டர் பாட்டிலே பாணின்னு எழுதி அனுப்பியிருக்கானுங்க. அதானே கரம் பாணி தெரியலையா? வேர்ல்ட் எங்க போயிட்டு இருக்கு, இன்னும் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு இது தெரியல போல. இந்த இது கூலிங் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அப்படிதான் சொன்னா சரிங்க. எப்படி சொன்னாலும் வாங்கல. அம்மா கம்ல இருந்தா கூட நம்ம ஆத்திக்கலாம். போகும்போது ஒரு டம்ளர் எடுத்துட்டு போயிருங்கம்மா. ஆமால போறேன். 2 நாள் எடுத்துட்டு போவீங்க நீங்க ஃளைட்ல. டிஃபன் பாக்ஸ்ல சப்பாத்தி எல்லாம் கட்டி கொடுத்துரு. நெக்ஸ்ட் ஒரு டம்ளர் ஒன்னு கொடுத்துரு. வேற என்ன கொடுக்கணும்? இது ஊத்தி கொடுத்துரு. எதுக்குமா இப்போ உங்களுக்கு? இல்ல 2 சப்பாத்தி எதுக்கு உங்களுக்கு தூக்குவாளி ஃபுல்லா சால்னாவா கொண்டு போக போறீங்க? அதானே அவங்களுக்கு நாட்டி ஆத்தி கொடுக்குறேன். நீங்க பச்சை தண்ணி குடுக்குறீங்க. கரெக்ட். நீங்க முதல்ல டீ கேளுங்க. ஏரோஸ்டர் டீ கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அந்த டீ வாயில வைக்க முடியல, இந்த டீ குடிச்சு பாருங்க சொல்லி கொடுங்க. ஆஹா ஓஹோன்னு இருக்குங்க. கண்டிப்பா அது ஒரு பிசினஸ் பண்ணலாமே. 4 டீ விக்கிறதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு அவங்க இதுல ஏறி போயிட்டு வித்துட்டு நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஃளைட்ல. அதான் அவங்க குடுக்கற டீயை விட நம்மளோட டீ வந்து கண்டிப்பா ஃபேமஸ் ஆகும். அது ஃபேமஸ் ஆகும். அது ஃபேமஸ் ஆயிடும். நல்லா பிசினஸா இருக்கும். என்ன அது டிக்கெட்டுக்கே போயிடும். சம்பாதிக்கிறதுல டிக்கெட்டுக்கு. இதுதான் மாவு. இது ஆக்சுவலி நான் நேத்து அரைச்சது. செம்மையா பொங்கி இருக்குல்ல. இட்லி வச்சாச்சு. அம்மோ இட்லி போட்டேன்ல, அந்த இட்லியில் வந்து உப்பு போடல. அதனால் நான் இப்போ வந்து தோசை கல்லிலேயே இட்லி மாதிரி தோசை போட போகிறேன் வித் நோ ஆயில். சரியா? ஏன்னா அம்மாவுக்கு வந்து இட்லி கொடுக்கலான்னு தான் நான் நினச்சேன். சிக்கன் கறி வித் இட்லி நல்லாயிருக்கும் நைட்டில் அப்படின்னு. ஆக்சுவலி ஃபிஷ் கறி தான் நான் பிளான் பண்ணேன், பட் நைட்டுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிக்கன் கறி அண்ட் இட்லி பிளான் பண்ணேன், பட் உப்பு போடல. அதனால் இப்போ என்னோடய பிரெயினை யூஸ் பண்ணி நான் வந்து தோசை கல்லுலேயே எண்ணெய் இல்லாத ஒரு தோசை போட போகிறேன். ஆனால் தோசை கல்லில் இட்லி மாதிரி போட போகிறேன். ஐயோ அது பேர் தான் கல் தோசை. அதுக்கே புது பேர் வச்சு எண்ணெயை ஏமாத்த பார்க்குறீங்க. தோசைக்கு இட்லின்னு பேர் வச்சு அதுதான் கல் தோசைக்கு கல் தோசை தான் போடுறேன். ஆனால் அதில் வந்து எண்ணெயே இல்லாமல் ஆயில் இல்லாமல் போட்டு ஆயில் இல்லாத கல் தோசை. எஸ். நைட்டில் வந்து அவங்களுக்கு வேண்டாம், அவங்க ஃபுல் அவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்களா, லாங் ட்ராவல். சொல்லிக்கலாம் ஆயில் இல்லாத கல் தோசை. சரி இப்போ இப்படி சொல்லிட்டேன். இட்லி அப்படி இப்படின்னு கதை சுற்றி காதலே பூசுறீங்க. அதுதான் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும்னு நினச்சி நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சுற்றி வளைச்சி தானே சொல்லணும். அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் டக்குன்னு மைண்டில் ஏறிடும். ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வரதுக்கு முன்னாடி இதுக்கு தான் அந்த கால் வருது, நீ அந்த இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு அந்த கால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ணிடுறது. அந்த இமெயில் பார்த்த உடனே இது பண்ணிடுறது. இதுதான் அந்த சொல்யூஷன் யாரை கண்டுபிடிச்சிடுறது. ஸோ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு மரியாதை, சரியா? எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற உங்க பிரெயின், தோசைக்கு இல்லை, சாரி மரியாதை இல்லை, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற உங்க பிரெயின் பொண்டாட்டி பேச்சை கேட்கும் போது மட்டும் யூஸ் ஆக மாட்டேங்குது. அதை நான் வந்து 10 வாட்டி உங்ககிட்ட சொல்றதா இருக்கு. புரியுதா? ஆனா நான் பண்ண இப்ப தப்பு என்னன்னா, உங்ககிட்ட அதுதான் உங்ககிட்ட பேசிட்டே உங்ககிட்ட கதை பேசிட்டு தப்பா போட்டுட்டேன். எப்போதும் போல அந்த தோசை போட்டுட்டேன். பரவாயில்ல, இன்னும் அம்மா வந்து சீட்டுக்கு வரல, அதாவது டைனிங் டேபிளுக்கு வரல. அவங்க வரத்துக்கு முன்னாடியே
நான் வந்து சூப்பராக இப்போ தோசை போடுவேன், அது நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, வேலை சாப்பிட முடியாது. ஹலோ, அவங்க சாப்பிட இதுவே வந்து என்ன இல்லாமல் தான் போட்டிருக்கேன். இந்த தோசையும் உங்களுக்கு தான். ஆனால் இந்த தோசை தப்பாக வந்துச்சு, தோசை மாதிரியே வரல. பட் இருந்தாலும் இது உங்களுக்கு தான், சரியா? அம்மாவுக்கு வந்து கல் தோசை. ஆனால் இட்லியும் வச்சுருக்கேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க சாப்பிடுவாங்க. மிச்சமாக இருக்கிறது உங்களுக்கு. எப்போதும் போல் மிச்சமாக இருக்கிறது யாருக்கு? உனக்கு இல்லை, எனக்கு தான். நான் தான் சாப்பிட்றேன். அதே கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் தெரியுமா. என்ன மிச்சமாக இருந்தாலும் என் 2வது அண்ணனுக்கு தான். அது டிஃபால்ட்டாகவே எங்கள் அப்பாவிலேருந்து எங்கள் அம்மாவிலேருந்து வரும். நீங்கள் வச்சுருங்க, என் அண்ணன் சாப்பிட, அதாவது 2வது அண்ணன் சாப்பிட்டுப்பான், அண்ணன் சாப்பிட்டுப்பான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு வந்து அது என்னன்னு தெரியல, என் அண்ணனோட சாபமா என்னன்னு தெரியல, எல்லாம் மீதி மிச்சம் இல்லை, நான் தான் சாப்பிட்றேன். அதாவது இதில் என்ன தெரியுதுன்னா, லக்கி நீங்கள் தான் லக்கி. இதில் என்ன தெரியுதுன்னா, நான் வந்து ஒரு குட் ஃபேமிலி கேர்ளாக மாறிட்டேன். அதாவது குட் மதர், குட் ஒய்ஃபாக மாறி இருக்கேன். அப்படியே பியூராக இருக்கேன். ஆமாம், என் புருஷனோட காசு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, என்னோட புருஷனோட உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது, நான் போடுற சமையலில் இருக்கிற அந்த உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது. இது எப்பயாவது தான் இப்படி ஆகும், எப்பவுமே இப்படி ஆயிருக்கா? எனக்கு வந்து அவங்க ஒரு உண்மை என்னன்னா, இன்னொரு உண்மை சொல்றேன். எனக்கு தோசை போட சொல்லி கொடுத்ததே கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உண்மையாவே தோசை போட வராது. ஐ அக்ரி. எனக்கு கல்யாணம் போது எனக்கு சாம்பார் தெரியும், சில டிஷ்ஷஸ்லாம் தெரியும், எறா தெரியும், வெண்டைக்காய் தெரியும், காரக்குழம்பு தெரியும், கறி வறுக்க தெரியும், இது தெரியும், ஆக மொத்தம் தெரியும், சரிங்களா? ஏன்னா ஐ எம் ஆல்சோ டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ். ஓகே, நானும் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். ஸோ நானும் ரொம்ப செல்லமாக தான் வளர்ந்தேன், அதனால தெரியாது. பட் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தோசை போட சொல்லி கொடுத்தது இவர் தான், நான் ஒத்துக்கிறேன். சையத் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து என்னோட டீச்சர் சரியில்லை, என்னோட டீச்சர் சரியில்லை. வேண்டாம், நானே போடுறேன். சூப்பரான தோசை இப்ப நான் போடுறேன். என்ன சொல்ல இந்த தோசையை நீங்க பாத்தீங்களா? இத யாராவது இது தப்பா போட்டுட்டேன். ஐயோ, எங்க மாமியார் வந்துட்டாங்க. ஷூ, அம்மா அது என்ன தோசைன்னு சொல்ல முடியுமா? ஆமா, பிச்சு தான். மாமா கரெக்டா தானே சொல்றாங்க. எதிர்பார்க்க கூடாது. இப்ப பாருங்க, தோசை அழகா போடுவேன். இப்ப வந்து தோசை கண்டிப்பா நல்லா போடுவேன். இப்ப தெரியுதா யார் சொல்லி கொடுத்த தோசைன்னு? ஹலோ, தோசை நீங்க தான் சொல்லி கொடுத்ததே, நான் தான். அதான் சொல்றேன், நீங்க சொல்லி கொடுத்த தோசை தான் கேவலமா வந்திருக்கு. இப்போ இந்த தோசை வந்து நல்லா வரும், ஏன்னா இது என் மாமியாருக்காக போடுற தோசை. நல்லாதான் வரும். அது உங்களுக்காக போட்ட தோசை, அது அப்படிதான் வரும். மனசு போலதான் வரும். மனசு போலதான். இப்போ உனக்கு தோசை, இது வந்து என் மாமியாருக்கு. இப்ப பாருங்க, இந்த தோசை பர்ஃபெக்டா வரப்போகுது. இட்லியில வந்து நான் இட்லி போட்டேன்ல, அதுல வந்து உப்பு போடல, மறந்துட்டேன். என் மாமியாரே அப்படிதான் நிறைய வாட்டி ஆயிருக்கு. பாத்தீங்களா, குக்கிங் பண்றவங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். ஈக்குவல் ஆயிடுச்சுல, அப்பாடா, அது போதும். நல்லா முறுவலான தோசை போட்டிருக்கேன், எண்ணெயே இல்லாம. ஆக்சுவலி நான் வந்து அது பேர் என்ன, கல் தோசை போடலான்னு இருந்தேன். பட் இந்த தோசை போட்டிருக்கேன். நாங்கம்மா அது நான் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்குறேன், நான் சாப்பிடுறேன். எங்க மாமியாருக்கு வந்து நான் போட்ட அந்த பிஞ்சி போன தோசை தான் சாப்பிடணுன்றாங்க. தங்க பொண்ணு, நான் போட்ட ஸ்பெஷல் தோசை தான் என் மாமியார் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. ஏமா பாதி அப்பளம் எனக்கே கொடுத்துட்டீங்க? பாதி எனக்கு போதும். சோறு கொஞ்சம் தானே, நமக்கு எப்பவுமே சோறு தான். சோறு இன்னொரு ஆசை பசு எனக்கு எப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, இவ்வளோன்னு கொடுக்குறான். அது என்ன பழங்க இல்லைன்னா இந்த சன்னா என்ன கொடுத்தா இன்னைக்கு உங்களுக்கு சன்னா. அந்த டப்பால சோறு தான் ரெண்டு நீ சொன்ன சோறு சொன்ன அப்பளம்டா. பஸ்ஸுக்கு பஸ். ஆமா, சரி தாங்க, நீங்க சூப்பரா பட்டு நல்ல பிள்ளை. என்ன தெரியுமா பண்ணிருக்கேன் ஆரியான்,
இவள் எடுத்துட்டு போயிட்டான். அதனால நான் வந்து கூட்டு போனாங்க மேடம். அதான் பக்காமா புக்கு எடுத்து புக்குக்கு பக்கு. பக்காமா ஆமா பக்கு பக்குன்னு சொல்றா. இங்கிலீஷ்ல நாங்க வந்து கத்துக்கணும். யா கைஸ், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது இன்னைக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவங்களும் நல்லபடியாக சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டாங்க. யா அஃப்கோர்ஸ் இந்த பாஸ்ட் 2 days வந்து நாங்கள் ரொம்பவே ரொம்ப நாளாக அவங்க இங்கே வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் இந்த பாஸ்ட் 2 days இருக்குது தெரியுமா, மாமியார் அங்கே ஃப்ளைட் ஏறினதுலேருந்து அது வந்து ரொம்பவே ஒரு பயம். அவங்க நல்லபடியாக வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நாங்கள் நிறைய நியூஸ்லாம் கேள்விப்படுறோமா, அது வந்து எங்களை வந்து ஒரு மாதிரியாக பதட்டமாக வச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ இல்லை அவங்க வந்து நல்லபடியாக ரீச் ஆகணும், அது ஒரு பயம், அது வந்து சுற்றிக்கிட்டே இருந்ததா. பட் ஃபைனலி அவங்க நல்லபடியாகவே ரீச் ஆனாங்க. நல்லபடியாக அவங்க போய் பெட்லேயும் தூங்க போயிட்டாங்க. இதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மெயினாக என்னென்னா, நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து டின்னர் வந்து சாப்பிட்டோம். இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அதனால் இது எங்களுக்கு கண்டிப்பாக இட்ஸ் வெரி மச் ஸ்பெஷல் டே ஃபார் அஸ். அண்ட் ஆல்சோ அவங்க இங்கே இருக்கிற வரைக்குமே எங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது. யா அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான், பட் வித் நோ சாய்ஸ். யா ஆனால் அவங்க இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு குட் மெமரிஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களோட குட் மெமரிஸ்லாம் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் என் சேனலை இன்னி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஹாவ் அ குட் வைப்ஸ். பை.